ஒருத்தருக்கு காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 2 மணிக்கு எழுந்தால் தான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும். அதாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை பிடிக்கணும் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். ஒரு 1 ஹவர் ஆகும்போது அவர் வீட்டிலேருந்து போகிறதுக்கு டிரைவர்கிட்ட பிளான் பண்ணி, இந்த மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு 2 மணிக்கு இங்கே வந்திருப்பா அப்படின்னு வந்துட்டு டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. 3 மணிக்கு நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் டிரைவர் வரும்போது ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு ஆனால் தான் ஆச்சு. நம்மால் கொதிச்சு பிபி ஏறி போய் அந்த கோவத்தில் நல்லா பிடிச்சி கத்துன்னு கத்தி திட்டாரு. என்னோட பயணமே போச்சு ஐயா. உடனே டிரைவர் வந்து சொன்னார் சமாதானப்படுத்தி, சார் எப்படியாவது உங்களை வந்துட்டு சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன், தயவு செஞ்சு வண்டியில் உட்காருங்க சார் அப்படின்னு. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு இருந்துச்சு காரு. அதுக்கப்புறம் கார் டயர் பஞ்சர். வந்து நூலான நம்ம ஆளு எனக்கு நேரமே சரியில்லை, ஆச்சா ஊச்சான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஃப்ளைட் வேற போச்சு, இப்படி பண்ணிட்டியே, எல்லாத்தையும் கவுத்து விட்டியாப்பா, நான் என்ன பண்ணுறேனே தெரியலையே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தான். சார் உங்கள் அவசரம் எனக்கு புரியுது, ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல இருக்கு, எங்கே போகணுன்னு சொல்லுங்கள் சார், ஏர்போர்ட்னா சொல்லுங்கள், நானே உங்களை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னா. சரின்னு நம்மளும் ஏறி உட்காந்து சரியான நேரத்துக்கு கொண்டு போய் அங்கே விட்டுட்டேன். செக்கிங்லாம் முடிஞ்சது. எப்படியோ ஒரு வழியாக ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டார். உட்கார்ந்துருந்த போது நினச்சாரு, தெய்வம் முதல்ல சோதிச்சது. 1/2 மணி நேரம் அந்த கார் டிரைவர் வந்து லேட்டாக வந்தேன். சரிதான டிரைவர் சொன்னதை நம்பி ஏறினேன். டயர் வேற பஞ்சர். அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வந்தா பார்த்தியா, உண்மையிலே அவன்தாயா எனக்கு கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துருந்தார். ஃப்ளைட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பறக்க ஆரம்பிச்சது. மேலே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பைலட்டு சொன்னார், விமானத்தில் எதிர்பாராத விதமாக கோளாறு வந்துட்டுது, அவங்கவுங்க பேராசூட்டை கையில் எடுங்க, அவங்கவுங்க உயிர் பொழைச்சிக்கிறதுக்கு என்ன வழியோ பார்த்துக்குங்க. அப்போ நம்மால் வந்துட்டு அப்படியே நினைச்சான், லேட்டாக வர்றது மூலிமா கடவுள் எனக்கு உணர்த்தினாரு, நான் தான் புரிஞ்சுக்கல, டயரை வெடிக்க வச்சும் என்னை நிறுத்த பார்த்தாரு கடவுள், நானும் புரிஞ்சுக்கல, எங்கிருந்தோ வந்து யமனாட்டம் பைக்கில் கூட்டிட்டு வந்து இந்த ஃப்ளைட்டில் என்னை ஏற்றி விட்டுட்டு என் சோழியை முடிச்சுட்டானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் கடவுளா தெரிஞ்சான், இப்போ அவனே யமனா தெரிகிறான். இதுதான் நம்ம மதிப்பீடுன்றது. வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். தவறு செய்தா உங்களை தண்டிக்கிறேன், குறைஞ்ச மார்க் வாங்கினா உங்களை அடிக்கிறேன், அதனால நான் நரகத்துக்கு தான் போவேன். நீங்க நல்ல பிள்ளைகளா நடந்து கொள்வதால் உங்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் உண்டு அப்படின்னார். இதை கேட்ட மாணவர்கள் ஒருத்தன், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? சொர்க்கத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும், கிரிக்கெட் விளையாடலாம், சினிமா பார்க்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா நரகத்துல அப்படி இல்லை, பெரிய எண்ணெய் கொப்பரை இருக்கும், அதில் எண்ணெயை ஊற்றி நரகத்துக்கு வரவங்க பூரா போட்டு வறுத்தெடுப்பாங்க. அப்புறம் நரகத்துக்கு வந்தவங்கள சுண்ணாம்பு கால்வாயில் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கொடூரமான சித்திரவதைகளாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு மாணவன் எந்திரிச்சான், சார் அப்படின்னா நாங்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டோம் சார், உங்கள் கூடவே நரகத்துக்கே வந்துடுறோம் சார் அப்படின்னா. ஆசிரியர்னா ஒரே ஆச்சரியம். மாணவனோட பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னா, உங்களை எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன், கொட்டியிருக்கேன், திட்டியிருக்கேன், இதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் கூட நரகத்துக்கே வந்துடுறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அப்படின்னாரு. ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு பேச்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆசிரியருக்கு. உடனே அந்த மாணவன் எழுந்துருன்னு சொன்னா, உங்க கூட நரகத்துக்கு வர்றோம்னு சொன்னது எதுக்கு தெரியுமா சார்? உங்களை எப்படி எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தெடுக்கிறாங்க, சுண்ணாம்பு கால்வாயில எப்படி தூக்கி போடுறாங்க, நீங்க எதுக்கு அதுக்காக நீங்க எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு கண்கூடா பார்க்கணும் சார், அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்கணும் சார் அப்படின்னு.